பருப்பு உருண்டை குழம்பு கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாமா? மிக்ஸி ஜார்ல சோம்பு, காஷ்மீரி சில்லி, கருவேப்பிலை, ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பிளெண்டர்ல ஒரு பெரிய வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு கேப்சிகம், கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கூட பல்ஸ் மோட்ல வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள், உப்பு, ஆயில், பொட்டுக்கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் கொடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாவு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. நம்ம சேர்த்துக்கிற இன்கிரியன்ஸே நமக்கு கரெக்டா இருக்கும். பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாவும் வரும். எண்ணெயில நல்லா செவந்து வர அளவுக்கு சிம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துட்டு ஒரு ஓரமா வச்சிருங்க. மிக்ஸி ஜார்ல வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்ச எண்ணெயில இருந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க. சோம்பு சேர்த்து பொரிய விட்டதுக்கு அப்புறமா அரைச்ச பேஸ்ட், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலாவை நல்லா வதக்கிட்டு கூடவே லெமன் சைஸ்ல புளி தண்ணியும் வாட்டரும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது உருண்டைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு 10 இருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. குழம்பு நல்லா திக்காகி வரும்போது கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. மறக்காம செஞ்சுட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க.